வாங்க இன்னைக்கு சூப்பரா எப்படி மோர் மிளகா போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த மிளகா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சீசன்ல சம்மர் சீசன்ல தான் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். மார்க்கெட்ல மோர் மிளகான்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மிளகாவ வந்துட்டு இதோட காம்ப வந்து ஒரு பாதி அளவு வச்சுட்டு மீதி வந்து கட் பண்ணிக்கலாம். வத்தல் போட்டு சாப்பிடக்குள்ள ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம அத புடிச்சிட்டு சாப்பிடறதுக்கு. அதனால எல்லா மிளகாவியோட காம்பையும் இந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மோர் மிளகா போடுறதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கிலோ மிளகா வாங்கியிருக்கேன். 2 கிலோ மிளகா வாங்கி இந்த மாரி நீங்க நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ண இந்த மிளகா வந்து 3, 4 தடவ வந்துட்டு நல்ல தண்ணீல வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண இந்த மிளகாவோட நுனி பகுதிய ஒரு கத்திய வச்சு கீறிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மிளகாவையும் கத்திய வச்சு இந்த மாரி கீறி எடுத்துக்கோங்க. நம்ம போடக்கூடிய தயிர், உப்பெல்லாம் உள்ளார போய் நல்லா ஊறணும். அதுக்காக தான் நம்ம அந்த மிளகாவோட நுனி பகுதிய வந்து நம்ம கீறி விடுறோம். இதே மாரி எல்லா மிளகாவையும் வந்து கீறி வச்சுக்கோங்க. எந்த பாத்திரத்தில வந்து நம்ம செய்ய போறோமோ, அந்த பாத்திரத்துக்கு இந்த மிளகாவ மாத்திக்கோங்க. இப்ப தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு சேர்க்கக்கூடிய தயிர் பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிரா வந்து எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிரா எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்சிடக்கூடாது தயிரு. ஃப்ரெஷ்ஷான தயிர்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இதுக்காகவே வந்து பருக்கூத்தி வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு 280 எம்எல் வந்து தயிர் வந்து தேவைப்படும். இந்த தயிர், உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா தயிரையும், உப்பையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம கீறி விட்டுருக்கிறதுனால, அந்த உப்பு, அந்த தயிர் எல்லாமே அந்த மிளகாக்குள்ளார போயிடும். இப்ப இன்னைக்கு காலையில நீங்க வந்து போட்டீங்கன்னாக்கா, இது ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா இந்த உப்புலயும், தயிர்லயும் வந்து ஊறணும். மறுநாள் காலையில தான் நம்ம எடுத்து வந்து நம்ம காய வைக்கணும். நல்லா வந்து உப்பு வந்து கரையிற அளவுக்கு வந்து இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இடையில இடையில ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ எடுத்து எடுத்து குலுக்கி குலுக்கி விடுங்க. நல்லா ஊறுனதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில எடுத்து காய வைங்க. சப்போஸ் அதுல தயிர் மீந்து இருந்தது அப்படின்னாக்கா, நீங்க காய வச்ச மிளகாவ அன்னைக்கு ஈவினிங் எடுத்து திரும்பவும் அந்த தயிர்ல போட்டு நல்லா கலந்து வச்சீங்க அப்படின்னாக்கா, அந்த மீதி இருக்கிற எல்லா தயிரையும் வந்து இந்த மொளகா வந்து நல்லா உறிஞ்சு எடுத்துரும். மறுநாள் காலையில காய வச்சுக்கோங்க. இந்த மாரி காய வச்சு எடுத்த மொளகா அவ்ளோ சூப்பரா இருக்கும். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல இத காய வச்சு இந்த காஞ்ச மிளகாய் எப்படி இருக்கணும், அது எப்படி வறுத்தும் உங்களுக்கு நான் காட்டுறேன். சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே மாரி மோர் மிளகா போட்டு பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். மோருக்கு பதிலா தயிர் யூஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.